உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 42:16, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் மாக்குவேன். இல்லைங்க, என்னாலேயே என்கிட்ட இருந்தது எல்லாமே என்னாலேயே கெட்டு போகுது. என் முட்டாள்தனத்தால தான் நான் என் வாழ்க்கை கோணிச்சு, தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், அதனால்தான் இந்த கோணல் வந்துடுச்சு அப்படின்னு கவலைப்படுறீங்களா? என் வாயை வச்சு நான் சும்மா வந்திருக்கணும், பேசிட்டேன், அவ்வளோதான், அது சொதப்பிடுச்சு. எத்தனை கோணல் வந்தாலும் பரவாயில்ல, தேவன் உங்கள் முன்னாடி இருக்கிற கோணல்களை சரி பண்ணுறாருங்க. முன்னாடி நல்ல வாழ்க்கையாக இருந்துச்சுங்க, இப்போ தாங்க இப்படி போயிட்டுருக்குது, மோசமாக போயிட்டுருக்குது. இல்லை, தேவன் அதை எல்லாம் சரி பண்ணி தரேன் அப்படின்றாங்க, செவ்வைப்படுத்தி தரேன் அப்படின்றாங்க. என்ன சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரிலங்க, அவ்வளோ கோணல்கள் விழுந்துருச்சு அப்படின்றீங்களே. தேவன் உங்களுக்கு வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்காகவே தேவன் வராரு, வெளிச்சத்தை கொண்டு வராரு. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வருது, சரி பண்ணி தராருங்க. எல்லாம் நல்லா போகுதுன்னு சந்தோஷமா இருந்தா இப்போ போய் இப்படி தப்பாக நடந்துட்டு இருக்குது அப்படின்றீங்களா? இல்லை, தேவனால் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி தர முடியும். வியாதி வந்துருச்சுங்க, அதனால ஒரு பெரிய இருட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. இந்த பிரச்சனை வந்த உடனே ஒரு பெரிய இருட்டு வந்துருச்சு. கடனால் ஒரு பெரிய இருட்டு வந்துருச்சு அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தேவன் சொல்கிறாங்க, அதை வெளிச்சமாக்கி தருவேன். உங்கள் மேலே தேவன் உதிப்பார். உங்கள் மேலே தேவன் அவருடைய வெளிச்சத்தால் உங்களுடைய இருட்டை துரத்திடுவாருங்க. இருள் காணாமல் போயிடும். தேவன் உதிப்பார் உங்கள் மேலே. உங்கள் கண்ணு முன்னாடி எத்தனை இருள் இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை கோணல் மாணல்கள் இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் ஒழுங்குபடுத்தி தருவார், அதை சரி பண்ணுவார். என்னால் தான் வந்துச்சு, பரவாயில்லையே, எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் இந்த இயேசுவால் உங்களுக்கு சரி பண்ணி தர முடியும். மனிதர்கள் தானே, நல்லா போகிற வாழ்க்கையை நம்மளே கெடுத்துருவோம் சில தலைமை. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏசப்பா அதை சரி பண்ணி தருவாங்க. இதே மாதிரி தான் நல்லா வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு மோசே என்ற இளவரசனுக்கு. அவன் எகிப்தில் இருந்தான். அவன் என்ன பண்ணான், பயங்கர ஒரு கோபம் வந்துருச்சு அவனுக்கு. பயங்கரமாக கோபப்பட்டு ஒரு கொலை பண்ணினான். அதனால் அவனுடைய பதவி பறிப்போனது. அப்போ எகிப்தை விட்டு மீதியான் என்ற நாட்டுக்கு போயிட்டான். மீதியான் நாட்டில் அவனை கூப்பிட்டு இளவரசன்னா அவனை ஆக்கலை. மீதியானில் ஆனால் பொண்ணு கொடுத்தாங்க அவனுக்கு, ஆனால் அவனுக்கு இளவரசன் பதவிலாம் கிடைக்கல. ஆடு மேய்ச்சாங்க. எவ்வளோ பெரிய இருட்டு அவனுடைய வாழ்க்கையில் வந்துச்சு பாருங்க. எகிப்து நாட்டு இளவரசன் மீதியான் நாட்டில் ஆடு மேய்ச்சான். எவ்வளோ பெரிய இருள் வந்துச்சு, ஒரு பெரிய கோணல். யாரால் வந்துச்சு? மோசையால் வந்துச்சு. அந்த இளவரசன் தான் கோபப்பட்டு ஒரு கொலையை பண்ணிட்டார். அமைதியாக இருந்திருந்தா அங்கே இளவரசனாக இருந்திருப்பான். ஆனால் தேவன் என்ன பண்ணாருன்னா, அவன் முன்னாடி இருந்த அந்த கோணலை சரியாக்கி அவனை திரும்பவும் எகிப்து நாட்டுக்கே அனுப்புகிறார். தலைவனாய் மாற்றி அவனை அனுப்புகிறார். கவலைப்படாதீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் இப்படி பேசிட்டேன், ஐயோ நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கக்கூடாதா? எத்தனை பேர் சொல்கிறீங்க, இப்படி முட்டாள்தனமாக நான் செய்துட்டேன். அதெல்லாம் சரி செய்யறதுக்காக இயேசு உங்ககிட்ட நிற்கிறாங்க. எல்லாம் சரி செய்யப்படும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை மேலே அவருக்கு அதிக அக்கறை இருக்குது. அவர் சரி பண்ணுவார். உங்களுடைய இருட்டு எல்லாமே வெளிச்சமாக மாறுது, எல்லா இருளும் போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் காட்டுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க முன்னாடி இருட்டு இருக்குது, கோணல்கள் மாணல்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி கொடுங்க. அதுக்காக தான் வந்திருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்காக, சரி பண்ணுவதற்காக, வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக வந்திருக்கீங்க. சரி பண்ண முடியாததே சரி பண்ணி தருவீங்க. உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சுட்டு போங்கப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக.
இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம். பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் நீங்க தங்குவீங்க, ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.